யாருங்க சுவாமி? இங்க என்ன பண்றீங்க? நான் தேவலோகத்திலிருந்து வந்திருக்கேன். தேவலோகமா? தேவி, உங்களை மணந்த உங்க கணவர் தவப்பலனை அடைந்தவர். அதனால அடுத்த சில நாட்களுக்கு நான் தங்கி ஓய்வெடுக்க இதுதான் சிறந்த இடம்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. தேவலோகத்திலிருந்தா? ஆமாம் தேவி. இன்னும் சிறிது நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் தேவலோகத்திற்கு புறப்பட்டு விடுவேன். அதுவரையில் நான் தங்களது இல்லத்தில் தங்குவதற்கு அனுமதி தருவீர்களா தாயே? அது எங்களோட மகாபாகியம் சுவாமி. நீங்க இங்க வந்தது எங்களோட அதிர்ஷ்டம் சுவாமி. நீங்க அனுமதி கேட்க கூடாது சுவாமி, ஆணையிடணும். நீங்க எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கேன். மகிழ்ச்சி. இப்போ நான் முதல்ல போஜனம் செய்ய வேண்டும். உத்தரவு சுவாமி. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கூட என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நான் ஓய்வெடுக்க மட்டும் எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க. என்னுடைய வேண்டுதல் என்னன்னா, என்னுடைய ஓய்வு நேரத்தில் யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது. நிச்சயம் பண்ண மாட்டோம் சிவசிவா, நிச்சயம் பண்ண மாட்டோம். நீங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொண்டு வரேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சுவாமி? பாவக்கா வேண்டாமே சுவாமி. பாவம் பாவம். நீங்கள் எனக்கு உணவளித்தால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். நான் தேவலோகத்திலிருந்து வந்திருப்பதால் நான் அனைத்தையும் அறிவேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் கடவுளே, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஆச்சாரியரே, நம்ம வீரர்கள் ராமகிருஷ்ணனை கடுமையா தேடிக்கிட்டு இருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தீவிரமா கண்காணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயநகரத்துல தாடியோட சுத்தர எவனா இருந்தாலும் தாடியை இழுத்து பார்த்து சோதனை பண்றாங்க. நீ சொன்னதெல்லாம் போதும். அவனை புடி. பண்டிதர் ராமகிருஷ்ணனை புடிச்சிட்டு வந்து பேசு. அப்புறம் நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு நான் உனக்கு பரிசுகளை தருவேன். சுவாமி. வணக்கம் குருமாதா. சுவாமி, நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. நம்ம வீட்டுக்கு தேவலோகத்துல இருந்து ஒரு மகான் வந்திருக்காரு. குருமாதா, உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு. ஆனா நான் ரொம்ப சாதாரணமான ஆள் தான். இல்ல இல்ல, நான் உங்களை பத்தி சொல்லல காவல் அதிகாரி. சுவாமி, நம்ம பூஜாரைக்கு சாட்சாத் அந்த கடவுளே இறங்கி வந்திருக்காரு. சாட்சாத் கடவுளே வந்திருக்காரா? ஆமா. இப்பதான் புரியுது. இது ராஜபுரோகிதன் தாத்தாச்சாரியார் வீடு இல்லையா? நான் இருக்கிற வீட்டுல கண்டிப்பா கடவுள் வந்துகிட்டும் போய்கிட்டும் தான் இருப்பாரு. இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி தரிசனம் கொடுத்ததே இல்லையே. இப்ப தரிசனம் கொடுத்துட்டார்ல. இங்க பாரு, எப்பவும் உன்னோட கவனம் எனக்கு சேவை செய்யறதுல இருக்கே. உன் கவனத்தை கடவுள் மேல செலுத்து, அவருக்கு சேவை செய். சரி, நீ உள்ள போ. நான் என்னோட பக்தன் காவல் அதிகாரியோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். நீ போய் கடவுளை தியானம் பண்ணு. போ போ. சாப்பிடு வரான். எத்தனை முறை சாப்பிடுறது? அதான் சாப்பிட்டாச்சுல்ல. நீங்க இல்ல சுவாமி, பகவான் சாப்பிட போறாராம். அப்படியா? அப்படின்னா போய் அவருக்கு சாப்பாடு பரிமாறு, அவருக்கு சேவை செய். அதுக்கான பலன் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். உத்தரவு சுவாமி. போமா. கடவுளே. சிவ 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 சிவா. என்ன பொம்பளை இவ? பண்றதெல்லாம் விவசாய கட்டத்தனமாவே பண்ணிக்கிட்டு இருக்காளே. இன்னைக்கு கடவுள் தெரியறாரு, நாளைக்கு ராட்சசம் தெரியும். சரியா சொன்னீங்க ஆச்சாரியரே. போதும், வாய முடியா. ராமகிருஷ்ணன் மேல மட்டும் நீ கவனம் செலுத்து. அவனை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ராமகிருஷ்ண வீட்டை நாம நோட்டம் விடணும். நிச்சயமா அந்த ராமகிருஷ்ண அவன் வீட்டுல தான் இருக்கணும். உத்தரவு ஆச்சாரியரே. நீங்க யார தேடிட்டு இருக்கீங்களோ அவர் இங்க இல்ல. அவர் சொர்க்கத்துல இருக்காரு. அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, ஒருவேளை நீங்க ராமா கிட்ட பேசுறதுக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்கன்னா உங்களையும் ராமா கூட அனுப்பிச்சிடலாமான்னு கேக்குறாங்க. அவரு சொர்க்கத்துக்கு போல, இங்கதான் ஏதோ ஒரு இடத்த சொர்க்கமா மாத்தி அதுக்குள்ள இருக்காரு. ஆமா. பாமணி, என்னோட 7ஆம் அறிவு படி அவன் இங்கதான் கேது இருக்கணும். இங்க இல்லையே. தேடி பார்க்கலாம் கண்ணே. அதுக்குள்ளே பாப்பேன். அது கீழே வைங்க. நாங்க இல்ல. அந்த பக்கம் கூட யாரும் இல்ல. அங்க போய் தேடினாலும் யாரும் கிடைக்கவே மாட்டாங்க. தேடிதான் பாத்துடலாமா கண்ணே?
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுவாமி. நீங்க ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இந்த பாயசத்தை சாப்பிடுங்க சுவாமி. நான் இத உங்களுக்காகவே விசேஷமா. நான் ஒரு தேவலோகவாசி தேவி. சிறிதளவே எனக்கு பெரிதாக தோன்றும். இருந்தாலும் கொடுங்க. ஆசையை ஏன் கெடுக்கணும்? பிரமாதம் பிரமாதம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. இந்த பண்டித ராமகிருஷ்ணன் எங்கதான் இருக்காரு? தேடுறோங்கிற சாக்குல மொத்த வீட்டையும் எங்களை வச்சு சுத்தப்படுத்திட்டீங்க. எடுத்துக்கோங்க. நீங்களே மொத்த வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த குப்பையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. இல்ல அம்மா, இவங்க நம்ம கிழவனை விட ரொம்ப மோசமா இருக்காங்க. சுவாமி, கடவுள் நம்ம வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. வந்து இத்தனை நாள் ஆச்சு. நான் எதை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுறாரு. உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் சுவாமி. புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த ராமகிருஷ்ணன் கிடைச்சா போதும். அன்பே வருணி, நீ இப்ப கிளம்புறியா? பகவான் உன்னோட சேவைக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ போய் அவருக்கு சேவை செய் போ. சரிங்க சுவாமி. போமா போ. இங்க இருந்து போய் தோல. வணக்கம் ஆச்சாரியரே. என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? நாங்க நதிக்கரை, காடு, மேடு, மலை, அது மட்டும் இல்லாம சாக்கடைக்குள்ள கூட இறங்கி பார்த்துட்டோம். ராமகிருஷ்ணன் கிடைச்சானா? இல்ல, அவன் வீட்டுல கூட தேடி பார்த்துட்டோம். கூரை மேல, மொட்டை மாடி மேல, அதுக்கப்புறம் கட்டிலுக்கு கீழே தேடி பார்த்துட்டோம். அந்த பண்டிதன் கிடைச்சானா இல்லையா? இல்ல, கடைசியில நகரத்துல இருக்கிற எல்லா வீட்லயும் பார்த்துட்டோம். ஒரு இடம் இல்லாம தேடணும். அதுக்கப்புறம் கோவில், குளம், அரண்மனைக்குள்ளே தேடினோம். அந்த ராமகிருஷ்ணன் கிடைக்கல. நீங்க முக்காலும் அறிந்தவர். நீ ஒரு முட்டாள். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. போய் அவனை நல்லா தேடி பாரு. ஒரு மாசம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. போய் தேடு. உத்தரவாச்சாரியரே. இன்னும் 3 நாள் தான் மீதி இருக்கு. அந்த ராமகிருஷ்ணன் இன்னும் கிடைக்கல. எங்க போயிருப்பான் பண்டிதன் ராமகிருஷ்ணன்? யார் அவனை தன்னோட வீட்டுல தங்க வச்சிருப்பான்னு தெரியலையே. நீங்களா? நீங்க என்ன விஷயமா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது உங்க வீட்டுக்கு பகவான் வந்திருக்காராமே, அவருக்கு நெய்வேத்தியம் வைக்க வந்திருக்கோம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. கடவுளுக்கு சேவை செய்யற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். உள்ள வாங்க வாங்க. அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. எங்க போய் தேடுறது? பாதாளத்துல இருக்கானா, ஆகாயத்துல இருக்கானா? அந்த கடவுளை தேடி இருந்தா கூட இந்நேரம் கிடைச்சிருப்பாரு. ஆனா அந்த ராமகிருஷ்ணன் கிடைக்க மாட்டேங்கிறானே. அவன் ஒண்ணு கடவுள் இல்ல நீ ஆச்சாரியரே. வாய மூடு. அவன் கடவுள் இல்லைன்னு எனக்கே தெரியும். இங்க வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என்ன மாட்டி விட அவ்வளவு விருப்பமா? எடுத்துக்கங்க. என்னத்த? பலகாரத்தை எடுத்து நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஆடைகளும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் இதே ஆடையை போட்டிருப்பீங்க? பிரியம். உண்மையா சொல்ல போனா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்தது. அதுக்காக தான் இங்க வந்தோம். எனக்கு உன்னோட வழி புரியுது சாரதா. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் நாம பிரியவே மாட்டோம். தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. திரும்ப இந்த பக்கம் வந்துடாதீங்க. சொல்லுங்க. என்ன பகவான சாப்பிட போறீங்களா? இல்ல இல்ல, அம்மா என்ன சொல்றாங்கன்னா பகவான நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அத எனக்கு சொல்லவே வேண்டாம். அம்மா, தரிசனம் முடிஞ்சிருச்சுல்ல, இப்ப நம்ம கிளம்பலாமா?
இத பார், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ராமகிருஷ்ணன் கிடைச்சே ஆகணும். சரிங்க ஆச்சாரியரே. கொஞ்சம் இரு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நல்ல செய்தியோட வரணும். சரிங்க ஆச்சாரியரே. நாங்க போயிட்டு வரோம். வணக்கம் குருதேவா. உங்க பூஜை எவ்வளவு பவித்திரமா இருக்கோ அதே அளவு பகவானும் புனிதமா இருக்காரு. எங்க மனசு குளிர்ந்து போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் என் வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க தரிசனம் பண்ண வந்தோம். நீங்க பூஜை பண்ற இடத்துல பகவானே கூட இருக்காருல்ல. நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. ஆமா சுவாமி, அதோட இவங்களுக்கெல்லாம் பகவான் ஆசீர்வாதமும் பண்ணிருக்காரு. சரி சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கிற அந்த கடவுள் யாரா இருக்கும்? நானும் பாத்திர வேண்டித்தான். ஒருவேளை ராமகிருஷ்ணனா? ஓ, இந்த வருணமாலா இருக்காளே, அவளுக்கு எல்லா இடத்துலயும் பகவான் தெரிவாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணனோட குடும்பத்துல இருக்கிறவங்க இங்க வந்த உடனே அவன் இங்கதான் இருப்பானோன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனா என் வீட்டுல ஒளிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் எப்படி வரும்? அவனால என் மூளை குழம்பி போயிடுச்சு. என் மூளையை தெளிவாக்கணும்னா சௌதாமணி வீட்டுக்கு போயே ஆகணும். ஆஹா, சௌதாமணி தேவி, உன் தத்துவங்கிட்ட வந்துகிட்டே இருக்க. உன் வாசலை தேடி வரேன், என் அன்பை உனக்கு தரேன். உன் காலடி தேடி வரேன், என் பாசத்தை பகிர்ந்து தரேன். இதோ வந்துட்டேன். இடுப்பு வலிடா, கண்டிப்பா வைத்தியரை போய் பார்க்கணும். என்ன வலி? குருதேவாக்கு வணக்கம். இன்னைக்குதான் எங்களுக்கு அமாவாசை. ஒருவேளை அமாவாசை ஒரு நாள் தள்ளி வந்திருந்தா ராமகிருஷ்ணனை தேடுற ஜோலியில எங்க ஜோலி முடிஞ்சு போயிருக்கோம். டே முட்டாளுங்களா, இதுக்கே சோர்ந்து போயிட்டீங்களே. இது வரைக்கும் அவனை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல. எனக்கு இப்போ என்ன சந்தேகமா இருக்குன்னா, அவன் அவனோட குடும்பத்தை விட்டுட்டு சாமியாரா போயிருப்பானோன்னு தோணுது. போக மாட்டேங்கிற. வருண்மாலா, என்ன இது? இன்னைக்கு பகவானுக்கு இதான் நைவேத்தியமா? பாதி லட்டா? இல்ல இல்ல சுவாமி, அவர் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னா இந்த பாதி லட்டு என்னது இது? சுவாமி, பகவான் எல்லாத்தையும் திருப்தியா சாப்பிட்டாரு. பிரசாதமா இந்த பாதி லட்டு தான் விட்டு வச்சிருக்காரு. அடியே வருணமாலா, சுவாமி நீ ஏன் இப்படி இருக்க? பகவான் எதையும் சாப்பிட மாட்டாரு. ஆனா சுவாமி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பகவான் இருக்காரு, அவரு மனுஷ ரூபத்துல இருக்காரு. அவரு எல்லா சாப்பாட்டையும் சாப்பிடுவாரு. மனுஷனா? ஆமா. யோசிக்கிறாரு குருஜி. நாங்க தரிசனம் பண்ண வந்தோம். நீங்க பூஜை பண்ற இடத்துல பகவானே கூட இருக்காருல்ல. அட கடவுளே, குருதேவா, இங்க யாரு இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமா. ஏய், அத குடுறா. இது என்ன குருஜி? ஆமா, இதுல என்ன எழுதி இருக்கே? மரியாதைக்குரிய குருதேவருக்கு, என்ன உங்களோட வீட்டுல இவ்வளவு நாள் தங்க வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
நீங்க என்ன விஜயநகரம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் உங்களோட வீட்டுல தான் இருந்தேன். இதத்தான் கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையறதுன்னு சொல்றேன். சரியா போச்சு. குருதேவா, அந்த துஷ்டராம உங்களை மறுபடியும் முட்டாளாக்கிட்டான். அதே மாதிரி குருஜி, இந்த விஷயத்தை வேற யாருக்கும் தெரிய விட்டுடாதீங்க. தெரிய விட்டீங்க, உங்க மானம் மரியாதை எல்லாமே மண்ணோட மண்ணா புதஞ்சு போயிடும். அதுவும் சகதி மண்ல குருஜி. பண்டித ராமகிருஷ்ணா, குருதேவா, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவ்வளவு நாள் உங்க வீட்டுல தங்கி இருக்கான், ஆனா உங்களுக்கே தெரியாம போயிடுச்சு. நாசமா போச்சு. இந்த ராமகிருஷ்ணன் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறா. மகாராஜாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் நிச்சயமா என்ன மன்னிக்க மாட்டாரு, மரண தண்டனை தான் கொடுப்பாரு. அப்புறம் நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு என்ன சரிச்சிடுவாரு. அழுகைய முதல்ல நிறுத்து. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ண வாயையே திறக்க மாட்டான். அவனால எதுவும் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவான்? சொர்க்கத்துக்கு போகலன்னா, இங்கேயே ஒளிஞ்சிருந்தன்னா, எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவானா? இல்ல, அவனால சொல்ல முடியாது. ஆனா குருதேவா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ அவனும் நம்ம திட்டத்துல ஒரு அங்கமா மாறியே ஆகணும். நம்ம கூட சேர்ந்துதான் ஆகணும். சொர்க்கத்துக்கு போனதா சொன்னான்ல, அவனுக்கு வேற வழியே இல்ல. நம்ம கூட கை கோத்துதான் ஆகணும். மகாராஜா, இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா நான் தான் இந்த சவாலை ஜெயிச்சேன்னு? இன்னையோட முழுசா 1 மாசம் ஆக போகுது. ஆனா இன்னும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை உங்களால கண்டே பிடிக்க முடியல. இந்த விளையாட்டு இன்னும் முடிவடையில மகாராணி சின்னாதேவி. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இன்னைக்கு என்ன காரணம் சொல்றான்னு பாப்போம். இந்த சம்பவத்தை பத்தி என்ன பதில் சொல்ல போறான்னு பொறுத்திருந்து பாப்போம். சூழ்நிலைகள் மாறுறதுக்கு அதிக நேரம் எடுக்காது மகாராணி சின்னாதேவி. மகாராஜா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த முறையும் நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வு வச்சிருப்பாரு. உங்க நம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன் மகாராணி சின்னாதேவி. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். நீங்களா இல்ல நானா? சொல்லுங்க மந்திரியாரே, இன்னைக்கு தர்பார்ல எதை பத்தி நாம பேச போறோம்? ஆஹா, எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அழகா நடிக்கிறாரு. இவர மாதிரி நடிக்கிறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. மகாராஜா, இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்குதான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொர்க்கத்துல இருந்து திரும்பி வர நாள். ஆமா மந்திரியாரே, இந்த அரசபைக்கு அழைப்பு விடுத்ததே நான் தாங்கிறத மறந்தே போயிட்டேன். பண்டிதன் ராமகிருஷ்ணனை நாம வரவேற்கணும்ல. ஏன்னா நாம ஏதாவது ஒரு விஷயத்தை விவாதிக்க போறோம்னா அதுக்கு ராஜ தர்பாரை விட ஒரு நல்ல இடம் இருக்க முடியுமா சொல்லுங்க? அதெல்லாம் இருக்கட்டும், எங்க நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணன்? ஆச்சாரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்காரு? பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்கான்? அத நீங்க தான் சொல்லணும் ஆச்சாரியாரே. நான் எப்படி சொல்ல முடியும்? ஆச்சாரியாரே, உங்களோட நெருங்கிய நண்பர் ஆத்மா சுவாமி இருக்கார்ல, இவர் தானே அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புனாரு. இப்ப அங்க இருந்து இவர் தானே திரும்ப கொண்டு வரணும். அவரு கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவான். பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்கேயும் போகலையே. அதாவது அவன் சொர்க்கத்துக்கு தானே போயிருக்கான். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஆச்சாரியாரே, இந்த சொர்க்கத்துக்கு போற யோசனைய நீங்க தானே எங்களுக்கு சொன்னீங்க. ஆனா அதுக்கான வழிய ஆத்மசாமி தான் காட்டினாரு. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு தர்பாருக்கு வரலன்னா என்ன ஆகும்? இது பாருங்க, நீங்க என்ன பயமுறுத்தாதீங்க சொல்லிட்டேன். அதான் வந்துருவான்னு சொல்றேன்ல. ஒருவேளை அவர் வரலன்னா, அவர் என்னைக்கு அந்த மரணப்படுக்கையில படுத்தாரோ அன்னைக்கே அவர் இறந்ததா நாம கருதணும். அப்புறம் அதுக்கான முழு பொறுப்பை
மங்களி சத்தையா, ஆத்மசாமி, அப்புறம் நீங்களும் ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை பண்டிதன் ராமகிருஷ்ணன் வரலன்னா